மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்கள் காலமாயிட்டாரு, அவரோட 73வது வயசுல. அதுக்கு என்னோட ஆழ்ந்த இலக்குங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல சிறந்த டைரக்டர், நிறைய கமர்ஷியல் காமெடி அடல்ட் பேஸ் பண்ணி நிறைய ஒரு மாதிரி மிக்சடா எடுக்குவாரு. அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், திங்க் பண்ற விதமாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் காமெடி ஜேர்னல்ல தான் எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர் இருந்துட்டாரு. சரி, இந்த இழப்புக்கு சிஎம் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. ஆனா இந்த இழப்புக்கும் இபிஎஸ் அவர்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. கடந்த வாரம் பாரதி ராஜா அவர்கள் இருந்தார். அவரோட இழப்புக்கும் இபிஎஸ் அவர்களால கலந்துக்க முடியவில்லை. அதாவது நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, நான் என் வீட்டுல என்ன நடந்தா என்ன, நான் ஏன் போகணும், நீ போ. அதிமுகல இருந்து யாருமே கலந்துக்கல, அவ்வளோ பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு. நான் போக மாட்டேன். அது எல்லா ஊர்லயும், இப்ப நீங்க எல்லாம் ஊர்ல இருக்கீங்க, ஊர்ல ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு, இல்ல வார்டு மெம்பர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், மெயினா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதா இல்லையோ, அந்த இறப்பு இதுல கண்டிப்பா கலந்துப்பாரு, துக்க செய்தியில கலந்துப்பாரு. கூடவே எல்லா இதையும் பார்த்து பண்ணிட்டு கடைசி எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் கூட பண்ணுவாரு. என்ன நினைப்போம், சரிப்பா கவுன்சிலர் நமக்காக தான் கூடவே இருக்காது, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்தாரு அப்படின்ற மாதிரி திங்கிங் வரும். அது மக்களோட ஒரு நார்மலான ஒரு திங்கிங் தான். பட் இருந்தாலும் அந்த விதமான ஒரு திங்கிங்க்கு கூட ஒரு லாக்கி இல்லாத ஒரு ஆளா தான் ஏடிஎம்கேல இருக்கிற இபிஎஸ் அவர்கள் இப்போதைக்கு போயிட்டு இருக்காரு. அதாவது சினிமாக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே மேக்சிமம் ஓட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் போயிருக்கும். ஆனா இந்த டைம் எல்லாமே மாறி சிஎம் விஜய்க்கு வந்திருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு போச்சுன்ட்டு மெயினா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவர் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், அவங்களும் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். அவங்க தான் இந்த கட்சியவே ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ மேக்சிமம் ஓட்ஸ் எல்லாமே அங்க போயிருந்தது. அவங்க மறைவுக்கு பின்னாடி மேக்சிமம் ஓட்ஸ் எல்லாமே சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்தது. அந்த ஓட்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு என்ன பண்ணுன்ட்டு இவருக்கு ஒண்ணுமே இப்ப வரைக்குமே தெரியல. இப்ப வரைக்குமே நான் சேலத்தை விட்டு வெளியே வர மாட்டேன்ப்பா, என்னோட தகுதி எடப்பாடி, அதுல யாரும் வந்தா வின் பண்ண முடியாது, நான் எடப்பாடியிலேயே உட்காந்துக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் அங்கேயே உட்காந்துக்கிறவா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துக்குது. இப்படியே கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். அடுத்து ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ செல்வ பெருந்தகை அவர்களை மாத்திருக்காங்க. அதாவது செல்வ பெருந்தகை மாநிலவை தலைவரா இருந்தாரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு. பட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல்வ பெருந்தகையே நீ பண்ணதெல்லாம் போதும்டா சாமி, நீ அடிச்ச ஜால்ரால இருந்து நீ வாங்கின பெருந்தொகை வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்புங்க. இப்போதைக்கு மாநிலவை தலைவர் பொறுப்பு பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ஆல்ரெடி எம்பியா இருக்காரு. ஸோ இப்போதைக்கு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எந்நேரத்திலையும் செல்வ பெருந்தகை அவர்கள் டிஎம்கேக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அனிதா ராதாகிருஷ்ணன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, அப்படி காமராஜர் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர்கள் கலந்துக்க போறாரு. அந்த அமித்ஷா அவர்கள் கலந்துக்க போற மீட்டிங்ல ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்க போறாராம், சீமான் அவர்களும் கலந்துக்க போறாராம். எதுக்கு? அடுத்த கூட்டணிக்கு. ஏன்னா மெயினானது ஐஎன்சி அவங்களே போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் விலகிருச்சு, கூட்டணி வேணாப்பா, உங்களுக்கு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு காங்கிரஸ் விளங்கிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்மளோட வண்டி எப்படிப்பா ஓட்டுறது? சரி, வண்டியை கொஞ்ச நாள் பிஜேபி கூட சேர்ந்து ஓட்டுவோம், நாம என்ன புதுசா கூட்டணி வைக்கிறதுல, கூட்டணிய வை, யாரு நம்மளை கேட்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்நேரமும் இப்ப பாத்தீங்கன்னா எந்நேரமும் டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி மூணுமே சேர்ந்து கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அப்புறம் வைகோ அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, அப்பா இந்த டிஎம்கே கூட்டணியே வேணாப்பா, நாங்க வெளியே வரோம், நாங்க விஜய் அவர்களோட டிவிகே கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கிறோம். எங்க கிட்ட 2 எம்எல்ஏ இருந்தாங்க, அந்த 2 எம்எல்ஏவுமே உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டிட்டாங்க.
ஸோ அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்ட ஒரு எம்எல்ஏ, அதாவது ராஜினாமா பண்ணுங்க, விஜய் அவர்கள் வந்து நானே பிரச்சாரம் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. போய் பார்த்தா ஒரு எம்எல்ஏ வந்து நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் சூரியத்துல தான், அதாவது உதயசூரியன்ல தானே வின் பண்ணேன், நான் உதயசூரியன் கூட இருந்தவன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. சரிங்க, இப்ப இந்த மாதிரி போயிட்டாது இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னங்க? இப்ப திமுக வந்து போயிட்டாது இல்லைங்களா மதிமுக இருந்து, அப்ப இதுக்கு பேர் என்ன, குதிரை பேதமா இல்ல கழுத பேதமா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சன் டிவியே பார்த்து சும்மா கேள்வியா கேட்டு தள்ளிட்டா அப்படி வைகோ அவர்கள். ஸோ இப்போதைக்கு கூட்டணின்றது ஒண்ணு இல்லவே இல்லப்பா திமுக கூட. உண்மையா சொல்லணும்னா வின் பண்ண அதான் கூட்டணி கட்சிகள் கூட நின்று வின் பண்ண கூட்டணி கட்சிகள் யாருமே கிடையாது. ஐயுஎம்எல் அபிஷியலா சொல்லிட்டு வந்துட்டாங்க நான் போதன்ட்டு. சிபிஎம்மும் வெளியே வந்துட்டாங்க. விசிகா இங்கிக்கா அங்கிக்கா தாவிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி மினிஸ்டர் பதவி இருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். இவங்க டிஎம்டிகேவும் இவங்களும் வந்துட்டாங்க. வைகோ அவர்களோட மதிமுகவும் வந்துட்டாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களின் ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா, பிரேமலதா மேடம், அவங்களது மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த உசாரி என்ன பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு அவங்கலாம் வெளியே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த இதெல்லாம் முடிஞ்சப்பறம், இடைத்தேர்தலாம் முடிஞ்சப்பறம் மேபி வந்தால் உண்டு. இல்லைன்னா விஜய் அவர்கள் வேணாப்பா சாமி, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், உங்களோட இதை நீங்களே பார்த்துக்கோங்க, எங்களோட இதை நாங்களே பார்த்துக்கிறோம், இருக்கிறவங்களே போதும் அப்படின்ட்டு விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. சீமான் அவர்களை கொண்டு வந்து அதாவது பொதுவாக ஒரு வேட்பாளரா நிறுத்துறதுக்கு ஒரு பிளானிங் வந்து போட்டுட்டு இருக்கிறதா நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அதுல வைகோ அவர்கள் இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கம் வந்து சீமான் அவர்கள். வைகோ ஒட்டி கூட ஸ்டாலின் போக கிடையாது. பார்த்தோன்னே இப்படின்ட்டு தலையாட்டுக்கு அடவா சரி. ஆனா சீமான் அவர்கள்கிட்ட ஏதோ பேசினே இருக்கிறாரு. அடுத்த நாளே சீமான் வந்து பாத்தீங்கன்னா புது கார்ல வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது அப்ப வாங்கினதா இல்லை என்ன மேட்டர்ன்னு தெரியல. ஏதோ BMW காருங்களாம், 1.5 கோடி ரூபாய் ஏதோ காருங்களாம். BMW BMW தான் நினைக்கிறேன். BMW ஆடியோ ஏதோ புது காருங்க வாங்கியிருக்காது போல. அதை வேற வச்சு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. சரி, இப்ப பொது வேட்பாளரா அதிமுக இப்போ திமுக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இப்ப சீமான் அவர்களை அம்பாசமுத்திரத்துல நிக்க வைக்கிறாங்க. சரி, இப்படி நிக்க வச்சா முதல்ல நாம் தமிழர் கட்சின்னு சுத்திட்டு இருக்க தொம்பிகள் நீங்க முதல்ல ஓட்டு போடுவீங்களா? என் கொஸ்டினே அதுதான், அங்கிருந்தான் ஆரம்பிக்குது. முதல்ல நீங்க ஓட்டு போடுவீங்களா? இத்தனை வருஷமா திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் நான் அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சுத்திருந்தவங்க உங்க அண்ணன், சரிங்களா? அவங்களோட கொள்கை சித்தாந்தம் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு தனி கொள்கை இருக்கு, நாங்க தனி அப்படின்னு சுத்தி இருந்தவங்க தான் நீங்களும் நாம் தமிழர் கட்சி. இப்ப சப்போஸ் உங்க அண்ணனை வந்து பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி போயிட்டு ஓட்டு போட்டுருவீங்களா? இல்ல மனசாட்சியாட இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவீங்களா? அதை விட கேவலம் இது இல்லையா? இல்ல பிராங்கா தான் கேட்கல, அதை விட கேவலம் இல்லையா? நீங்களாம் ஆம்பளைங்க தானே தனியா நின்று வின் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் எங்கன்னா போயிட்டு சொம்பச்சினே உக்காந்துக்கிறது தான் வேலையா? நிஜமாவே சீரியஸா சொல்றேன், உங்க அண்ணன் உங்களை எல்லாம் ஏமாத்தினுங்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணுமும் புரியலன்னா கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டே இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறது. மினிஸ்டர் சரத், அதாவது கில்லி சரத் என்று அன்புடன் அழைக்கப்படும் மினிஸ்டர் இருக்கு அப்படி இல்லைங்களா, அவரு வந்து இந்த போதைப்பொருள் ஏதோ அதை வந்து இப்படி கார்டு, கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு இப்படி அச்சுன்னு இது அடிச்சுட்டு இருக்காங்க மாதிரி ஒரு வீடியோ. அது மேல வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் அப்படின்ட்டு. இது எப்பனா கிட்டத்தட்ட ஒரு 2 years பிஃபோர், அதாவது அவர் கட்சிக்கும் வராம நார்மல் நம்மள மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ அதுவும் வந்து ஒரு சென்னையில IPL மேட்ச் சம்திங் அந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, என்னோட குழந்தைக்கு அந்த மருந்தை வந்து மாத்திரை வந்து நான் நொறுக்கிறதுக்காக இது பண்ணி சும்மா அந்த வீடியோ நாங்க எடுத்தோம், அது வந்து மாத்திரை நொறுக்கிறது தான், குழந்தைக்கு வேற எந்த தவறும் நாங்க செய்யல அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட். சரி, என் சைட்ல இருந்து நான் கேட்கிறேன், உங்களால ஒரு கிரெடிட் கார்டை வச்சு ஒரு மாத்திரையை வந்து உடைக்க முடியுமா ஒரு இடத்துல உட்காந்து? இல்ல அதை வீடியோ எடுத்து உங்களால சோசியல் மீடியால அப்லோட் பண்ண முடியுமா?
அந்த காலத்துலலாம் அவங்கலாம் கட்சிக்குள்ளேயே வராத டைம்ல ஏதோ தக் லைஃப்ல போட்டிருக்கும் போதே தெரியல, அது வந்து சீனுக்கு நாங்க இப்படி பண்றோம் அப்படின்ட்டு போடுறதுக்கு போட்டது. இப்ப என்னோட ப்ரொஃபைல் பழைய போட்டோஸ் எல்லாம் போய் பாருங்க, நான் சும்மா ஸ்மோக் பண்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதுக்குன்றதுக்காக அதுதான் நம்மளோட பழக்கமோ அப்படின்ற மாதிரி ஆயிடாது இல்லைங்களா? ஸோ இந்த ஃபேக் நெகட்டிவ்ஸை நிறைய இடத்துல செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கானுங்க. கொஞ்சமாச்சும் புத்தி உள்ளவங்க இது ரியாலிட்டியா இல்லை நிஜமாவே நடந்ததா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். இந்த ரோஸ் பிரதர்ஸ் அந்த நபர் வந்து சொல்லிட்டாரு, இல்லைங்க இது வந்து நிஜமாவே அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிறதுக்கு இது பண்ணது தான், ஸோ இதை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டாக்டரே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, இந்த இது பண்ணது அந்த குழந்தைக்கு நான் தான் அந்த மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சேன், ஸோ அந்த சரத்துன்ற நபர் வந்து அதை உடச்சி இது பண்ணி தொடுத்து அது குழந்தைக்கு தான், வேற எதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவுமே அவருமே வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அந்த வீடியோ உண்மையா இல்ல பொய்யா இல்ல சும்மா அன்வான்டா ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்களா அப்படின்றதையும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனருக்கு பஞ்சாயத்துங்க. பேனர்ல என் நேம் தானே நீங்க முன்னாடி போட்டிருக்கணும், எப்படி நீங்க கீர்த்தனா நேம் முன்னாடி போட்டீங்க அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயினுது. நீங்கள்லாம் கிளியரா சொல்றேன், நீங்கள்லாம் விஜய் அவர்களோட தயவால எம்எல்ஏ ஒரு பொறுப்புக்கு வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிருக்கீங்க. இந்த பேனர் பஞ்சாயத்தெல்லாம் உங்களுக்கே ஒரு இதா தெரியலீங்களா? என்ன போட்டிருந்தாங்க கூப்பிட்டு இல்லப்பா அடுத்த டைம் மாத்திக்கோங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு மேடையில எல்லாத்துக்கும் முன்னாடியும் வீடியோ இதுலயே என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, என்ன தானே முன்னாடி வந்திருக்கணும், கீர்த்தனா பேர் எப்படி முன்னாடி போட்டீங்க அப்படின்ட்டு ஜெகதீஸ்வரி மினிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகி இப்ப மினிஸ்டர் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற பண்பு மாண்புன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டு பேனர்ல மேல பொல்லாத இப்ப நம்ம ஏரியால என்ன பிரச்சனை தான், ஏரியால பேனர் பிரச்சனை ஆகுங்க, எப்படா நீ அவன் பேரை மேல போடலாம், எப்படா என் பேரை கீழே போடலாம், இல்லை எப்படா அவன் போட்டோ மேல போடலாம், எப்படா என் போட்டோ கீழே போடலான்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை விட 1008 நொட்ட வேலைகள் உங்களோட ஏரியாலையோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது நீங்க பொறுப்பேற்றிருக்க அதான் உங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லயோ நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் கொஞ்சம் தகர்த்திட்டீங்கன்னா இன்னும் எல்லாமே கொஞ்சம் நல்லா போகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.